Good morning guys, welcome back to our channel. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு டே 2 நம்ம வந்துட்டு துபாயில் இருக்கோம். அண்ட் இன்றைக்கி தான் கடைசி நாள். ஸோ எல்லாமே சுற்றி பார்த்துட்டு ஒரு நைட்டு மாதிரி கிளம்பிடும் இங்கேருந்து மஸ்கெட்டுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளேஸ் நம்ம சுற்றி பார்க்குறது வந்துட்டு ஸ்கை வியூ அப்சர்வேட்ரி. அந்த ஸ்லைட் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க, அந்த ஸ்லைட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு துபாய் மால் போவேன். எனக்கு வந்துட்டு ஆப்பிள் வாட்சு கொஞ்சம் ஸ்ட்ராப்லாம் வாங்கணும். அதே மாதிரி புது ஆப்பிள் வாட்ச் வந்துட்டு பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாமே இன்னைக்கோட பிளானு. அதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே ஹாஃப் டெசர்ட் ரோடுன்னு ஒன்று இருக்குது. அது வந்துட்டு போனால் போக, இல்லைன்னா நேராக இதுக்கு தான் மஸ்கெட்டுக்கு தான் போயிடுவேன். ஸோ அது மட்டும் ஒரு டவுட்டில் தான் இருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸோ நம்ம வந்துட்டு இப்போது ஸ்கை வியூ அப்சர்வேட்டரிக்கு வந்துட்டோம். அப்போ பார்க்கிங்கில் இருக்கும். ஸோ இங்கேருந்து வந்துட்டு லிஃப்ட் எடுத்து லெவல் 1 போகணும் கைஸ். ஸோ அங்கே போய் டிக்கெட் 11:30க்கு எங்களுக்கு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இல்லை கரெக்டாக 11:30. அண்ட் இங்கே பாருங்க கைஸ், எல்லாம் டாப் ரேட்டட் கார்ஸ் தான் இருக்குது. ஆப்வியஸ்லி நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச லேம்போர்கினி இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்க. வாவ், சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நிற்கிது. செம்மையாக இருக்குது கலர், பியூர் பிளாக் ரோல்ஸ் ராய்ஸ். செம்மையாக இருக்குது. ஓகே, ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் கிட்ட வந்துட்டு அதான் நினைக்கிறேன். அப்படி தான் போகணும் நம்ம செக்இன் பண்ணிட்டு. ஸோ இப்போ டிக்கெட் சப்மிட் பண்ணிட்டு நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். ஓகே, ஸோ நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம். ஸோ இப்போ அங்கே தான் போகிறோம். அது உள்ளே என்ட்ராகி டிக்கெட் சப்மிட் பண்ணிவிட்டு நேராக போயிட்டே இருக்க வேண்டியதான். செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன் கைஸ். அதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு ஸ்கை வியூ அப்சர்வேட்டரி போகிறோம். ஸோ அதனால் ஓகே, ஸோ நம்ம ஃபோட்டோ எடுக்க. ஸோ நம்ம வந்துட்டதோ அதுதான் போகிறாங்க பாருங்கள். அதுதான் கைஸ் அந்த கிளாஸ் ஸ்லைடு. ஸோ அதுதான் ஸ்கை வியூ அப்சர்வேட்டரி. அதுலேருந்து நம்ம ஃபுல் துபாய் தெரியும், புர்ஜ் கலீஃபா அந்த சைடு ஃபுல்லாகவே தெரியும் நம்மளுக்கு. இங்கே பாருங்க கைஸ், அவங்க போகிறாங்களே அந்த மாதிரி போனோம். செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. எங்கள் அப்பாவுக்கு பயந்துட்டு உட்காந்துருக்காரு. இங்கேருந்து வியூ பாருங்கள், நாங்கள் 53rd ஃப்ளோரில் இருக்கோம். ஸோ செம்ம வியூவாக இருக்கீங்க. ஸோ இப்போ தான் போகிறோம். அண்ட் இதுதான் புர்ஜ் கலீஃபா. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஓகே கைஸ், செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், வேறு லெவல் எக்ஸ்பீரியன்ஸு. ஒரு ஃப்ளோர் ஹைட்டுக்கு இறங்குது அந்த ஸ்லைடு. சூப்பராக இருந்தது, சான்ஸே இல்லை. ஒர்த் எக்ஸ்பீரியன்ஸு. அண்ட் கண்டிப்பாக இந்த வந்து விசிட் பண்ணுவோம். செம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மெட்ரோவில் போகிறோம். ஏன்னா இங்கே செம்ம டிராஃபிக்காக இருக்காங்க, வண்டி ஓட்ட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் மெட்ரோ கார்டு ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ 4 பேருக்கு சேர்த்து 5 years 600, விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு 600 rupees அப் அண்ட் டவுன் 4 பேர். ஸோ ஒரு ஆளுக்கு ஆல்மோஸ்ட் 300 rupees வருது இந்த ஒரு கார்டு. ஸோ கொஞ்சம் நம்ம ஊரை கம்பேர் பண்ணுவோம், ஆமாம் லைட்டாக காஸ்ட்லியாக தான் இருக்குது. பட் இந்த ஊருக்கு கம்மி தான். டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல. ஸோ நம்ம வந்துட்டு இப்போது மால் ஆஃப் எமிரேட்ஸ் போகிறோம். ஸோ நான் வந்துட்டு துபாய் மால்னு சொல்லியிருப்பேன். ஸோ அந்த பிளான் மாற்றி இப்போ நம்ம மால் ஆஃப் எமிரேட்ஸ் போகிறோம். ஸோ இதான் கைஸ் மெட்ரோ. ஸோ இந்த சைடு நம்ம வந்துட்டு இது இந்த சைடு இப்படி போவோம். வந்துட்டு மெட்ரோக்குள்ளே ஏறிட்டோம்ல, செம்ம கூட்டமாக இருக்குது. ஃபுல்லாக க்ரௌடடாக இருக்குது அந்த சைடு ஃபுல்லாக. ஸோ அதனால் இப்போ எதுவும் வ்ளாக் பண்ணல. நான் வந்துட்டு மால் ஆஃப் எமிரேட்ஸ் ரீச் ஆகிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸோ நம்ம வந்துட்டு இப்போது மெட்ரோ ஸ்டேஷன், மால் ஆஃப் எமிரேட்ஸ் மெட்ரோ ஸ்டேஷன் இறங்கியாச்சு. ஸோ நேராக தெரியுது பாருங்கள், அதுதான் மால் ஆஃப் எமிரேட்ஸு. ஸோ இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்துட்டு மால் ஆஃப் எமிரேட்ஸ் என்ட்ரு ஆகிட்டோம். செம்மையாக இருக்குது பாருங்களேன்.
எல்லா டாப் பிராண்ட்ஸும் இங்கேயும் இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோர் வந்தாச்சு. இதை இப்போ ஆப்பிள் ஸ்டோர் போகிறோம். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்துட்டு ஆப்பிள் ஸ்டோர் போயாச்சு. அண்ட் இது வாங்கியாச்சு, ஏன்னா 2 ஆப்பிள் ஸ்டாப் வாங்கியாச்சு. ஸோ இப்போ நேராக வந்துட்டு சென்டர் பாயிண்ட் இங்கே ஒரு கடை இருக்குது, ஷாப்பிங் ட்ரெஸ்ஸஸ் அண்ட் ஷூஸு. ஸோ அங்கே போயிட்டு நம்ம நேற்று ஷூ வாங்கினோம்ல, அது இந்த ஷூ. ஸோ அதே மாதிரி இங்கே வேறு டிஃப்ரெண்ட்டாக எதாவது இருந்ததுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போகிறோம். மால் வந்துட்டு நல்லாயிருக்கு. இது வந்துட்டு காஃபோ கைஸ், இது ஒரு சூப்பர் மார்க்கெட், மஜித் அல் ஃபுத்து மால் இது. ஸோ இப்போ நேராக அங்கே போகிறோம். இதுக்கப்புறம் என்ன பிளான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம மால் ஃபேமிலி முடிச்சுட்டு வந்தாச்சு. அண்ட் இப்போ வந்துட்டு லன்ச் சாப்பிட்றது தான் வேலை. அவ்வளோதான் இன்றைக்கோட டே. சுற்றி பார்த்தாச்சு. அண்ட் நான் சொன்ன மாதிரி அந்த ஹாஃப் டெசர்ட் ரோடு வந்துட்டு போகிறது வந்துட்டு 50-50 தான். சப்போஸ் போகிறேன்னா நான் கண்டிப்பாக வ்ளாக் பண்ணுறேன். இல்லை வேறு ஏதாவது பிளான்னா அதுவும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். Let us proceed with the first song. Let us proceed with the first song. ஓகே கைஸ், ஸோ நம்ம இப்போ தான் வந்துட்டு இங்கே ஆஃப் ரோட் பண்ணோம். நான் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபுட்டேஜஸ் பார்த்துருப்பீங்க, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அது செம்மையாக இருந்தது, செம்ம த்ரில்லிங்காக இருந்தது. ஸோ இங்கே பாருங்களேன், உங்கள் பின்னாடி அப்படியே பாருங்களேன், இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஹைட்டில் தான் நம்ம பம்ப்ஸ், இது பேர் வந்துட்டு, இந்த இடம் பேர் வந்துட்டு ஹாஃப் டெசர்ட் ரோடுன்னு. ஸோ இந்த மாதிரி இடையில மண் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரோடு இருக்கும், தார் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஹம்ப்பு மாதிரி போயிட்டே இருக்கும், அந்த மாதிரி சாண்ட் டியூன்ஸு. ஸோ செம்ம த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் நான் ஓட்டுறேன். அண்ட் செம்மையாக இருந்தது. இந்த ரோடுக்கு வந்துட்டு நீங்கள் ஓட்டணுன்னா காற்றெல்லாம் இறக்க வேண்டாம், பிகாஸ் இது வந்துட்டு இடையில ரோடு இருக்கறனால லைட்டாக ஜஸ்ட் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்து 4-wheel டிரைவில் மோடில் போட்டு லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுத்து வண்டி இப்படி வந்தோன்னே ஆக்சிலேட்டர் போட்டிங்கன்னா வண்டி இறங்கிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓட்டினீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாகவே டெசர்ட் தான். இதோ இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டெசர்ட் தான். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் உள்ளே போகணுன்னா நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக ஏரை ரெடியூஸ் பண்ணுவோம், 18 to 15 PSI. ஸோ அந்த ரேஞ்சில் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். அதுவும் எஸ்பெஷலி இந்த மாதிரி துபாயில் நீங்கள் சப்போஸ் லேண்ட் பார்டர் வழியாக வந்தீங்கன்னா இது எல்லாமே வரிசையாக வரும். ஸோ இந்த மாதிரி
ஹத்தா பார்டர் வழியாக வரீங்கன்னா நிறைய நீங்கள் ஹத்தா பார்டர் க்ராஸ் பண்ணி துபாய்க்குள்ளே என்டர் ஆகும்போது நிறைய டியூன் பேஷிங் கம்பெனிஸ் வரும். ஸோ அதில் வந்துட்டு குவாட் பைக்கு, அப்புறம் இந்த பக்கி, அதுக்கப்புறம் இந்த டியூன் பேஷிங்க்குன்னு கார்ஸ் எல்லாமே வரிசையாக நிற்கும். அதுக்கெல்லாம் சர்டன் அமௌண்ட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நீங்கள்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஸோ மறக்காமல் துபாய் வந்தீங்கன்னா இந்த இதை ட்ரை பண்ணுங்கள். ஓகே கைஸ், ஸோ இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 11 o'clock ஆகிடுச்சு. ஸோ நாளைக்கு கிளம்புற ஒரு 3:30, 4 o'clock மாதிரி கிளம்புற மஸ்கெட்டுக்கு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு நாள் துபாயில் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய ஸ்டேயை. அண்ட் இன்றைக்கோட டேஸ் செம ஃபன்னாக இருந்தது. லாஸ்ட் வந்துட்டு அந்த இது ஹாஃப் டெசர்ட் ரோடு செமையாக இருந்தது. ஸோ மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். துபாயில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள் அதை. அண்ட் இந்த வீடியோ செம்ம ஃபன் அண்ட் த்ரில்லிங்காக இருந்திருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ ஆஸ் ஆல்வேஸ் ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஹாப்பி கைஸ். Let us proceed with the first song.